நீ காய வச்சாச்சு, கோலத்தை போட்டுவிட்டு புள்ளையும் போய் எழுப்பி விடணும். நேரங்காலமாக யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே குளிக்க வச்சாதான் அப்புறம் ஆளுங்க போகும்போது வரும்போது வெளியே போகவும் கூடாது வரவும் கூடாது. எவ்வளோ ராணி அக்கா, என்னக்கா நேற்று எல்லாம் வீட்டில எல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாக்கா. அதே நேற்று ராத்திரி பிள்ளைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அடியாத்தி, ராத்திரி பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறீங்களா? நான் என்னடா இது கூட்டம் கூட்டமாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். சரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்ன ஒன்று தான் நான் உள்ளே போயிட்டேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இல்லைக்கா, ராத்திரி 10 மணி ஆகிப்போச்சு. சரி எங்கிட்டு போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் யாரும் வெளியே வரவும் மாட்டாங்கன்னு தான் நாங்களே வச்சு ஊற்றிட்டோம். என்ன சொந்தம் வந்தால் யாருமே இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டீங்களோ? அப்படின்னு இல்லைங்கக்கா, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. ஆமாம் ஆமாம், தாய் மாமா இருந்தாலே போதுமே. அது சரி, என்ன உன் வீட்டிலேருந்து யாருமே வராமல் எப்படி நீ தண்ணி ஊற்றுவ? அவங்க சண்டை போட மாட்டாங்களா? இல்லைங்கக்கா, அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் எப்படியுமே வரத்துக்கு லேட்டாகி போயிடும், வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி வெளியே ஒத்தையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே விட்டுறணும் அப்படின்னாங்க. அதான், அதுவும் இல்லாமல் அங்கிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வெயில் காலமாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கிட்டு பனி அடிக்கும்லக்கா, அதான் தண்ணியை ஊற்றி பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போனாங்கன்னு. சரி அத்தா, நானும் என்னடா அதோன்னு நினச்சிக்கிட்டேன். சரி நான் தண்ணி எடுக்க போகிறேன், அப்புறமேட்டுக்கு வாரேன். சரிங்கக்கா. ஷப்பா, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி மாளலை. இதுலேயும் வேற ஏன் இங்கே வந்திருக்க, ஏன் இங்கே வந்திருக்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. அப்பா அம்மா வீட்டில் வந்து ஏன் ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதா? ஏன் அந்த பொண்ணு குடும்பத்தோடு தானே வந்து உட்காந்துருக்கா? குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு அவன் மட்டும் என்ன ஒத்தையிலையா வந்திருக்கா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி மாள மாட்டேங்குது. மணி ஆகிப்போச்சு, தண்ணி நேரத்துக்கு கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளை எழுப்பிவிடுவோம். செல்வியே செல்வியே செல்வியே, இவர் எந்திரி. செல்வியே, ஆத்தாடி, என்னது தலையை காணா? அடி பாவி, அங்கிட்டு திரும்பி தலையை வச்சு படுத்திருக்காளா? ஷி, கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை, பெச்சுட்டு எப்படி போத்தி வச்சிருக்கான்னு பாரு. ஏ செல்வி, எதுக்கு எழுப்புனீங்களா? அடியே, நீ சின்ன பிள்ளை கிடையாதுரியே, பெரிய மனுஷி ஆகிட்ட. எந்திரி எந்திரி, தண்ணி காய வச்சாச்சு, குளிப்ப. நான் தலைக்கு குளிச்சுட்டேன்ல, மறுபடியும் குளிக்கணுமா? நேற்று சாப்பிட்டல, இன்னைக்கு சாப்பிட வேண்டாமா? எனக்கு தூங்க வருது, ராத்திரி தூங்குனதே லேட்டு தானே. இங்க பாருமா செல்வி, மணி ஆகி போச்சு, எந்திரி. எப்பயுமே நான் 7 மணிக்கு தானே எந்திரிப்பேன், இப்ப எதுக்கு நேரமா எழுப்புறீங்க? அடியே, முட்டை குடிக்கணும், எண்ணெய் குடிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல குளிச்சுட்டு வரணும். இப்படி இங்கே படுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? அதுவும் இல்லாமல் உங்கள் மாமையெல்லாம் குடிசை கட்டணும் இன்னைக்கு. ஊருப்பட்ட சோழி கிடக்குது. எந்திரி எந்திரி எந்திரி. என்னங்கத்தை இப்படி பண்ணுறீங்க? ஐயே, எந்திரினா எந்திரிக்கணும், இந்த விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்திரி. கொஞ்ச நேரம் தூங்குறேத்த. குளிச்சுப்புட்டு சொன்னதெல்லாம் செஞ்சுவிட்டு அதை அப்புறமேட்டுக்கு நீ தூங்கு, என்ன வேணாலும் பண்ணு, யாரும் உன்னை ஒன்றும் கேட்க போகிறதில்ல, சரியா? எந்திரியா, எந்திரி 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 எந்திரி. ராத்திரியே பாத்திரம் மட்டத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ சோறாக்கி குழம்பு வைக்கணும். எதுவுமே செய்யலினாலும் அந்த தங்கம் வாழு வாழு வாழுன்னு கத்துவா. நான்லாம் அப்போ ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அந்த ராணி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பேன். எந்திரிச்சு தலைமாட்டில் டீயை வச்சுக்கிட்டு எழுப்புவா, எந்திரிங்கத்த எந்திரிங்கத்தன்னு. இங்கே மொத்த வேலையும் நம்மளே செய்கிறதா கிடக்குது. இந்த உமாவது நேரங்கிழமை எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி பார்ப்பான்னா, நான் வந்ததுனால செய்ய மாட்டேங்கிறாளா இல்லை என்ன கன்றாவினே தெரியல. எல்லாத்துக்கும் நம்மளே செய்யறதா இருக்குது. 1000 தான் இருந்தாலும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் பெருமை. நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடம் இல்லாமல் இப்படி இருந்தா இப்படித்தான். அந்த காலத்தில் பாட்டெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்காங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன சௌக்கியம், கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. எம்மா பாடி எந்திரிச்சிட்டியா? காலையிலே நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்க போல இருக்கு. ஆமா, ஜாலியா இருக்கேன். ஜாலியா நீ வா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். நானே என்னோட நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லி வயிற்றுச்சலை பாடிக்கிட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கேன் ஜாலியா. சரி சரி, மாமா வேற இப்ப வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் டீயை வை. அத்தை வேற எந்திரிச்சிட்டு தோட்டத்துக்கு வேற கிளம்புவாங்க. அப்புறம் காலையில் டிஃபன் செஞ்சிரு. ஏன்னா மதியான நேரத்தில் சோறு சாப்பிட்டு காலையிலையும் சோறு சாப்பிட்டு இருந்தா அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குதாம்மா. அதனால் டிஃபன் செஞ்சிருமா.
நேத்தே சோறாக்கி வச்சுவிட்ட நீ. ஆ சரி. இது தேங்காய் சட்னி அரைக்காத, அது நெஞ்சு கரிச்சுக்கிட்டே கிடக்குது இந்த வாந்தி எடுத்துட்டு இருக்கனால. தக்காளி சட்னி அரைச்சிரு, சாம்பார் வச்சிரு, அப்புறம் இட்லி ஊற்றிரு, எனக்கு மட்டும் தோசை ஊற்றிரு. ஆ சரி. அப்புறம் இந்த வயசான கிளவி வேற இருந்துக்கிட்டு லபோதிபோன்னு இருக்கும். என்னால் அதை சாப்பிட முடியல, இதை சாப்பிட முடியலன்னு. அதனால் அதுக்கு மட்டும் இது தோசை ஊற்றிரு, இந்த ராகி மாவு போட்டு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துரு. சரி சரி, நான் போய் பல்ல விளக்கிட்டு வரேன். எனக்கு பால் மட்டும் எடுத்து வைமா. நான் என்னமோ இவ வீட்டில் வேலை வச்ச வேலைக்காரி மாதிரியும் அதை செஞ்சிரு இதை செஞ்சிரு. இவ இந்த வீட்டு மருமவளா இல்லை நான் இந்த வீட்டு மருமவளா? என்ன பண்ணுறது? காவையில் கஞ்சி குடிச்சு வயிறு நிறைக்கிறதுக்காக எல்லா கன்றாவையும் பண்ணி தானே ஆகணும். ஏம்மா பிள்ளைய எழுப்பியாச்சுமா? நீ பாத்ரூம் கூட்டுட்டா இந்த பல்லு விளக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் தண்ணி கொதிச்சிருச்சா, எடுத்து ஊற்றிடலாமா? அவ்வளோதாம்மா, இந்த ஒரு 2 நிமிஷத்துல நல்லா கொதிச்சிரும். சரி சரி, அவன் எப்படி பாத்ரூமில் போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வரதுக்கு சரியாக தான் இருக்கும். ஏம்மா அந்த ராசாத்தியக்கா என்கிட்ட பேசுனாங்க. ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்னு கேட்டாங்கம்மா. ராத்திரி தண்ணி ஊற்ற ராத்திரி விசுன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? உங்கள் சொந்தக்காரவங்களுக்குலாம் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தண்ணி ஊற்றுறீங்களேன்னு கேட்டாங்க. ஆமாம், இவங்களுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லை. யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறதே தான் வேலை பொழப்பு. அவன் வீட்டில் சோறாக்கி தின்ற ஆளுகளை கம்முன்னு வேலை வெட்டிய பார்த்தாளுகளான்னு இருக்க மாட்டாளுங்க. இதே பொழப்பு வெங்காயம் தான். என்ன நடக்குது ஏது நடக்குது. அதுவும் இல்லாமல் உன் வீட்டில் மட்டும்தான் மாமியார் மருமக சண்டையே இல்லை. இப்படி சண்டை இல்லாமல் இருக்கீங்கன்னே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. இப்போ நீ வேற இங்கே வந்து இருக்கியா? தினந்தோறும் கேட்குறாளுங்க, ஏன் உங்கள் பிள்ளையும் மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க, இதை ஏன் உங்கள் பிள்ளையும் மாப்பிள்ளைங்க இருக்காங்க, எதனால ஐயோ அவளுங்களுக்கு பதில் சொல்லி மாற மாட்டேங்குது. என்னம்மா என்ன பண்றீங்க? எங்கடா காலையில ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு போனீங்க, வாங்கியாச்சா? அதுக்கு கடையும் திறந்திருக்க மாட்டாங்களேடா. இந்நேரத்துக்கு எங்க கடை திறந்தாங்க? நாங்க மேட்டுப்பாளையம்ல போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வரோம். அட கடவுளே, மேட்டுப்பாளையம் போனீங்களா? ஆமாம்மா, பிள்ளைக்கு காலையில கருப்பட்டி உளுந்தெல்லாம் வச்சு களி கிண்டி கொடுக்கணும். அப்புறம் அந்த முட்டை அது இதுன்னெலாம் வேணும்ல, அதான் சரின்னு போய் வாங்கிட்டு வந்தேன். நேற்று ராத்திரி தான் கிடைக்கல. சரி காலையில் விடியறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கெல்லாம் செய்யணும்ல, அதான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன வேணும் எது வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த அவங்களோட துணி கொண்டு வர சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த துணியும் வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைக்கு போட்டு விடுறதுக்கு. 5 நாளைக்கு அந்த துணி தானே போடணும். ஆமாண்டா, நான் கூட என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டியா? சரி. சரி, பாப்பா பிள்ளை எங்க எந்திரிச்சாச்சா இல்லையா? எந்திரிச்சு பாத்ரூம்ல இருக்கானே, தண்ணி காஞ்சோனே பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கறது தான். சரி இந்தாங்க, இந்த பைய எடுத்துக்கோங்க. நாங்கள் இருந்தா போயிட்டு வந்துடுறோம். எங்கடா போகும்போது எங்க எதுன்னு கேட்டுட்டு இருப்பியா? இதில் பால்லாம் வந்து 2 லிட்டர் வாங்கியிருக்கேன். பிள்ளைக்கு வந்து டீ காப்பியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காதீங்க, நல்லா பாலை காய வச்சு கொடுங்க சரியா? சரிடா. எங்க ஊர்ல அமுதாவுக்கு சின்ன பொண்ணுக்கெல்லாம் போன் போட்டு சொல்லவா? என்ன சொல்லவா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? சொல்லுமா, அவங்களுக்கு சொல்றது இல்லையா? இல்ல, அவர் என்ன சொல்றாரு எதுன்னு தெரியல. அதனால தானே எனக்கு வேற பயமா இருந்துச்சு. சொல்லிவிட்டா அவர் வேற எதுவும் சங்கடப்படுவாருன்னு. சொல்லு, வந்தா வரவுல வைப்போம், வரலன்னா செலவுல வைப்போம், அவ்வளவுதான். மாப்பிள்ள, அப்புறம் உங்க அம்மாவுக்கு 1000 தான் இருந்தாலும் அவங்களுக்கு பேத்தி வேற. இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஆகணும். வீட்டுக்கு வாரிசு வேற. ஆனா நீங்க வேற அத்தை, அவங்க கிட்ட எல்லாம் சொன்னாலும் வரவும் மாட்டாங்க. சொன்னா வாராங்களோ இல்லையோ, 1000 பிரச்சனை குடும்பத்துல இருந்தாலும் வச்சாலும் பிள்ளைக்கு வந்து அவங்க திருநீர் போடணும்ல, அதுக்காக தான். சரி, என்னமோ பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏம்மா, என் மாமியாருக்கு நான் போன் போட்டு சொன்னா அவங்க பேச மாட்டாங்கம்மா. நீ சொல்ற கடமைக்கு சொல்லு. நீ சொல்றல சொல்லு. இல்லையா அந்த அமுதா பொண்ணு கிட்ட சொன்னா அந்த அமுதா பொண்ணு சொல்லும் சரியா? இல்லைன்னா அப்புறமேட்டுக்கு எதுவும் நான் போன் போட்டு பேசுறேன். அமுதா, என்னங்க அதுக்குள்ள வேலை கிளம்பிட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு அவினாசிக்கு ஒரு லோடு இருக்குன்னாங்க. அதான் காலையில வெள்ளனையே போனா சாயங்காலத்துக்கு இல்லைன்னா ராத்திரிக்குள்ள வீடு வந்துடலாம், அதுக்காக தான். அப்புறம் என்ன, டீ வைக்கிறேன் இருங்க. யாரோ ஃபோனு, இந்த இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ அமுதா. அண்ணி சொல்லுங்க. எப்போ நீ வீட்டுக்கு போனீங்க? ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். இல்லைம்மா, மேட்டுப்பாளையத்துக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் வந்தோம்மா. அதான் அங்கிட்ட டவர் கிடைக்கல. சரி ராத்திரி வரத்துக்கே 10 மணி ஆகிப்போச்சா. அதான் சரி எதுக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டு சங்கடப்படுத்தணும்னு தான் சரி தூங்குறவங்க காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு சொல்லிக்கலான்னு தான் இப்போ ஃபோன் அடித்தேன். சரிங்க நீ பார்த்து பத்திரமா போயிட்டீங்க தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் பார்த்து வந்துட்டோம்மா. நாங்கள் தான் என்னடா அது ஃபோன் பண்ணலையேன்னு தான் பார்த்தேன். அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த வந்துக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னாரு. சரிம்மா. அப்புறம் பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டா. அண்ணி
ஆமாம்மா, புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. அண்ணி சொல்லவே இல்லை பார்த்துக்கிட்டீங்களா? எப்போ? நேற்று அங்கேருந்து வயிறு வலினே தான் சொல்லிக்கிட்டு வந்தா. நான் அந்த புள்ள ஏதோ கறி சாப்பிட்டது தான் சேரில் போல இருக்குன்ட்டு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பிள்ளைய ஒத்தையில் ராத்திரி வெளியே விட முடியாதுன்னு சொல்லி அப்புறம் அண்ணன் தான் இருக்குல்ல, தண்ணி ஊற்றி உள்ள குடிசையில் இந்த கட்டலை உள்ளுக்குள்ளே ரூமில் மட்டும்தான் ஓ வச்சுருக்கோம். சரிங்க அண்ணி. அதான் தம்பிக்கிட்ட எல்லாம் சொல்லிடுமா ஒரு வார்த்தை, சரியா? சொல்லலைன்னு எதுவும் நினைக்க போகிறாங்க. அப்படிங்களா அண்ணி? சரிங்க அண்ணி சரிங்க அண்ணி, நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிடுறேன். இப்போ புள்ள எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தானே? நான் குளிச்சுக்கிட்டு இருக்காமா. இப்போதான் உங்கள் அண்ணன் முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இனிமேல் தான் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சரிங்க அண்ணி, நல்லா முட்டையெல்லாம் கொடுங்க அண்ணி. அந்த புள்ள வேண்டாம் ஒமட்டிக்கிட்டு இருப்பா, அதெல்லாம் குடிக்கணும். அதுவும் இல்லாமல் நல்ல எண்ணெயாக பார்த்து கொடுங்க சரிங்களா? ஆ ஆ சரிம்மா அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நானும் என்னன்னு பார்த்து கிளம்பி வாரேன் அண்ணி. அப்புறம் அமுதா, அங்கே அத்தைக்கும் ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? நான் சொன்னால் எதுவும் நினச்சிக்குவாங்க. இதில் என்ன நீ இருக்கு, நான் சொல்லிடுறேன் விடுங்க. சரிம்மா. சரி அண்ணி, நீங்கள் பிள்ளைய பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்களாமா? வீட்டுக்கு போயிட்டாங்களாமா? செல்வி குத்த வச்சு உட்காந்துட்டாலாமா? என்னது, பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாங்க, பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா. அதான் அண்ணி ஃபோன் போட்டு சொன்னாங்க இந்த மாதிரின்னு. ஆத்தாடி, இந்த பையனை உடனே போய் ஆகணுமே. எனக்கு வேற அவினாசி வரைக்கும் லோடு இருக்குது. அப்போ என்னங்க பண்ணுறது, நான் வேற வாரேன்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்பா 3 பேரும் கிளம்புங்க பையனை கூட்டிக்கிட்டு. நான் இந்த லோடெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். எப்படியும் திரட்டி சுற்றுவாங்கல்ல, அந்த நேரத்துக்கு நான் இருந்தால் போதும் தானே. எப்படியும் நானும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த வீடெல்லாம் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணணும். அங்கேயும் ஒரு 5-6 நாள் இருந்த மாதிரி தான் வரும். நான் இங்கே எல்லா வேலையும் அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். நாம் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தோடனே புது வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துடுவோம். அப்புறம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறது? ஆட, நான் என்ன இதுக்கு முன்னாடி என்ன வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்? கடகணியில் தானே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீங்கள் எனக்கு பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் எல்லாம் வெள்ளனையே கிளம்புங்க. நான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவினாசியில் அப்படியே விட்டுடுறேன். அப்படியே நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் வண்டி பிடிச்சி போயிடலாம். சரிங்க. சரி, நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ, இங்கேருந்து வயசுக்கு வந்திருந்தா எல்லாம் எப்படி செஞ்சுருக்கலாம். பரவாயில்ல, 1000 தான் இருந்தாலும் அன்னைக்கு உறுதுணையாக அவங்க இருக்காங்க. அதுவும் நல்லது தான். அண்ணி சொல்லுங்க. நீ என்ன குழந்தனாரே, தூங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. எப்பயும் நம்ம எந்திரிக்கிறதே 7:30 மணி 8 மணிக்கு தானே எந்திரிக்கிறோம். எங்க என் தங்கச்சி என்ன பண்றா? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்ட்டே இருந்தாள் அண்ணி. அதான் தூங்கிட்டு இருக்கா. உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை? இல்லை அண்ணி, மழையில நனைஞ்சா, அது என்னமோ தெரியல, 1 வாரம் படுக்க வச்சிருச்சு. தினந்தோறும் ஆஸ்பத்திரி வீடுன்னு இப்படி ஊசி போட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆடா, அவளுக்கு மழையவே சேராதே. எப்படி அப்படி போய் மழையில நனைஞ்சா? எல்லாம் நான் தான் அண்ணி. சும்மா விளையாட்டுக்கு மழையில இழுத்து விளையாண்டதுக்கு அது இப்படி 1 வாரத்துக்கு படுக்க போட்டுருச்சு அவளை. பின்ன முழிச்சிருக்காளா, தூங்குறாளா? தூங்கிட்டு இருக்கா அண்ணி. சொல்லுங்க நீ. அவ செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டாப்பா, அதான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். அடடா, எப்போ? நேற்று ராத்திரிப்பா. ராத்திரி எங்கிட்ட நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, போன் பண்றதுன்னு தான் பகலையில போன் அடிச்சேன். அப்படிங்களா நீ? ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்றதுக்கு கூப்பிட்டேயா. சரிங்க நீ, கண்டிப்பா வந்துடுறோம் நீ. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லையா? இங்கே சும்மா வீட்டுக்கு அழைக்கும் போது கூட நீங்கள் வந்தால் போதும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு உடம்புக்கு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அட, இதில் என்ன நீ இருக்குது? இல்லைப்பா, வீடுக்கு அழைக்கும் போது கூட வாங்கப்பா. உடம்பு முடியாத வேற, இது இல்லாமல் குழந்தைய வேற வச்சிருக்கா. என்ன ஏதாவது ஒன்றாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? பிள்ளை எந்திரிச்சோன்னே ஃபோன் போட சொல்லுங்க. சரிங்க நீ, கண்டிப்பாக கூப்பிட சொல்கிறேன். எனக்கு இந்த வேலை இருக்கியா, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன். வைக்கட்டுமா? சரிங்க நீ. சின்ன பொண்ணு சொல்லுங்க. நம்ம செல்வி பெரிய மனுஷி ஆயிட்டாளாமா? பெரிய மனுஷி ஆயிட்டாளா? என்னங்க சொல்றீங்க? எப்பவா? நேற்று ராத்திரியாமா. இப்போதான் அண்ணி ஃபோன் போட்டு சொன்னாங்க, உனக்கு உடம்பு முடியலன்னு. அதான் வீடுக்கு அழைச்சோன்னே நீங்கள் வாங்க, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னாங்க. ஐயோ, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? பிள்ளைய வேற அப்படி வயசுக்கு வந்த நேரத்தில் அம்மா அப்பாவை நம்ம தான் எல்லாம் பண்ணணும் வைக்கணும். அவரும் பாவம், மாமா கிட்டேயும் காசு இருக்குதா என்னவோ தெரியல.
என்னங்க பண்றது இப்போ? அதான் ஒரே யோசனையா கிடக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. சரி, அக்கா வீடை அழைக்கும் போது வர சொன்னிச்சா? ஆமாம்மா. சரி, அப்போனா மாமாட்ட காசு இருக்குதா என்னவோ தெரிலங்க. இந்த மாதிரி நேரத்தில் பிள்ளைக்கு பழம் அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் வைக்கணும். நீங்கள் காசு எதுவும் மாமனுக்கு போட்டு விடுங்க. போட்டு விட்டீங்கன்னா ஏதாவது எடுத்து பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கட்டும். வீடு அழைக்கும் போது போய்க்கலாம். எனக்கு இந்த காய்ச்சல் குறைஞ்சே தொலைய மாட்டேங்குது. இது வேற குறைஞ்சா கூட போயிட்டு ஒரு எட்டு பிள்ளைக்கு எல்லாம் ஆக்கி போட்டுட்டு வரலாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். அம்மா எப்படிம்மா இருக்க? ஓஹோ, நான் இருக்கிறதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நான் கூட நினைச்சேன் நான் இருக்கிறேனா இல்லை நான் செத்துட்டேனோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னவோன்னு. என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட? ஆளாளுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம். உங்களுக்கு நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க தானே. இப்போ என்னடி புதுசா போன் போட்டுக்கிட்டு இருக்க? ஏம்மா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்கலம்மா. ஏதோ மன வருத்தத்தில் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆமாண்டி அம்மா, உங்களுக்கு தான் மன வருத்தம் வரும், எல்லாம் வரும். எங்களுக்குலாம் ஒரு வருத்தமும் இல்லை பாரு. எல்லாரும் ஒத்தையில விட்டு விட்டு போயிட்டீங்கல்ல மனமேடையில். இவங்க அப்பா ஆத்தாலும் இல்லை, நீங்களும் இல்லை. நான் ஒத்தாலாம் இருந்து என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கூட்டிக்கிட்டு வரேன். அம்பிட்டு வயிற்றுச்சலோட. இதுலேயும் 3 பிள்ளைங்களை பெற்றும் கோயில் வாசலில் உட்காந்து என்னை பிச்சை எடுக்க வச்சுட்டீங்கல்ல, கையேந்த வச்சுட்டீங்கல்ல. இல்லை, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏம்மா உனக்கு அந்த நிலைமை? இங்கே வந்திருக்கலாம்ல. நான் என்ன பார்க்க மாட்டேனா வைக்க மாட்டேனா? உன் கூட பிறந்த ஒருத்தியே நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆளாளுக்கு முறைச்சிக்கிட்டு வெடைச்சிக்கிட்டு போறீங்க. இதில் நீங்கள் எனக்கு மட்டும் என்னத்தை பண்ணிட போறீங்க? அம்மா சத்தியம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போதுண்டி அம்மா, நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் யார் எப்படி எப்படி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இனி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிறது தான் நல்லது. சரி, நீ காலையிலே கோவமாக இருக்குன்னு தெரியுது. உன் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டா, அதுதான் சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன். நாங்கள்லாம் இன்னைக்கு கிளம்புறோம், நீயும் வந்துருமா, அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். பேத்தியா? எனக்கு யார் இருக்கா பேத்தி? எனக்கு யாரும் கிடையாது. என்னம்மா பேசுகிற? இங்கே பாரு, எனக்குன்னு இருக்குது ஒத்த பிள்ளைத்தான். அது என் உமா மட்டும்தான். இப்போ நான் நடுத்தரவில் நிற்கும் போது கூட அவ தான் என்னை அமைச்சு இங்கே பார்க்குறா வச்சுக்கிறா. நீங்கள் எல்லாரையும் விட்டு விட்டு தானே நீங்க புள்ள இல்லை பையன் இல்லை நானே முடிவு பண்ணிட்டேன். இப்போ அவங்களும் இல்லாத போது பேத்தி என்ன வருது எனக்கு? பேத்தி அவங்களாம் யாரும் இல்லை எனக்கு. நான் ஒரு அனாதையும் கிடையாது. எனக்கு ஒத்த புள்ள இருக்கா. அது போது நான் செத்தாலும் என்னை தூக்கி போடுறதுமா. இப்படி பேசாதம்மா. அவ பெரிய மனுஷியா இருக்கா. இந்த நேரத்தில் நீ இருந்து ஒரு திருநீர் எடுத்து போடுறது இல்லையா? இத கூட நீ தான் சொல்லிடுற. அது உன் அண்ணிக்காரி இன்ன வரைக்கும் சொல்லல, உன் அண்ணன்காரனும் சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு நான் என்னத்தை உங்களுக்கு வச்சு செஞ்சு விட்டேன்? எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி பண்றீங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு தான் புது சொந்தம் கிடைச்சிருச்சு. இனி அவங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க. நான் யாரோ எவரோ தானே. எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. போதுண்டி அம்மா போதும். உங்க நடிப்பு வெங்காயத்துல நம்பி நம்பி ஏமாந்தது போதும். எனக்கு யாரும் இல்லை எவரும் இல்லை. எவ்வளோ புள்ள பெத்தா என்ன, எவ்வளோ புள்ள வயசுக்கு வந்தா எனக்கு என்ன? வையி போனேன். டீ வச்சியா? இருடி வைக்கிறேன். நானும் போயிட்டு பல்ல விளக்கிட்டு வந்துட்டு மூஞ்சி கால் கழுவிட்டு வந்துட்டு இன்ன வரைக்குமா உனக்கு டீ வைக்கிறதுக்கு? ஏண்டி, உங்க அக்கா கறி போன் போட்டிருந்தா, அவதான் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. என்னவாமா அவளுக்கு? அந்த அளவோட பிள்ளை வயசுக்கு வந்துட்டாலாம். அதான் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா போவோன்றா. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்குன்னு இருக்குது என் புள்ள ஒரு புள்ள உமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஓஹோ. அதுவும் இல்லாம அவ போன் போட்டு சொல்ல மாட்டாளாம், இவ போன் போட்டு சொல்றா. நான் அப்படி போவனா? நான் என்ன அவ்வளோ கேவலமானவளா? அதுவும் இல்லாமல் அன்னைக்கு எப்படி பேசுனாங்க பத்தியாமா? அவங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் போவே கூடாதுமா. ஊருக்காரவெல்லாம் கேட்பாங்கல்ல, ஏன் அவங்க வரலையா அவங்க வரலன்னு. எல்லாரும் மூஞ்சில காரி துப்பு வாங்கல. அப்ப தெரியும் அவங்களுக்கு. ஆமாண்டி, ஊருக்காரவெல்லாம் கேட்பாங்கல்ல, அப்ப தெரியும் ஒன்னொன்னுக்கு நம்மளோட அருமை. ஏம்மா அவங்க வேற வந்துருவாங்கம்மா, நீ வேலையை பாருமா.